விசுவாச அறிக்கை என்கிறது நாம் எதை விசுவாசிக்கிறோமோ அதை அறிக்கை செய்கிறோம். கர்த்தர் நமக்கு என்னவா இருக்கிறார், மீட்பு நமக்கு என்னத்தை கொடுத்திருக்கிறது, நம்முடைய ஸ்லாக்கியங்கள் பாக்கியங்கள் என்ன, கல்வாரி சிலுவை நமக்கு என்னத்தை பெற்று தந்திருக்கிறது, நாம் கிறிஸ்துவுக்குள் என்னவா இருக்கிறோம், இவைகளை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது, இதையெல்லாம் நாம் அறிக்கை செய்கிறோமே, அதுதான் விசுவாச அறிக்கை. இதுதான் ஃபெய்த் கன்ஃபெஷன் என்று சொல்வது இல்லையா? இந்த ஃபெய்த் கன்ஃபெஷன் ரொம்ப முக்கியம். இந்த விசுவாச அறிக்கை ரொம்ப முக்கியம். பாருங்க, இதில் என்ன பலன் இருக்கிறது, இதனால் என்ன நடக்குது, விசுவாச அறிக்கை செய்கிறதுனால என்ன நமக்கு உண்டாகிறது, சில காரியங்களை உங்களுக்கு சொல்லுகிறேன். முதலாவது, விசுவாச அறிக்கை நமக்குள்ளே விசுவாசத்தை உண்டாக்குகிறது. கடவுளுடைய வார்த்தையை நாம் அறிக்கை செய்யும்போது நமக்குள்ளே விசுவாசத்தை அது உண்டு பண்ணுகிறது. அடுத்தது, ஏன் அறிக்கை செய்கிறோம், ஏன் விசுவாச அறிக்கை ரொம்ப முக்கியம்? எப்பவும் விசுவாசத்தை அறிக்கை செய்து கொண்டே இருக்கணும். நாம் யார், கிறிஸ்துவுக்குள் நாம் என்னவா இருக்கிறோம், நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது, சிலுவை நமக்கு என்ன தந்திருக்கிறது, மீட்பு நமக்கு என்ன கொடுத்திருக்கிறது, தேவ ஆவியின் மூலமாக நமக்கு என்ன உண்டாயிருக்கிறது, வசனத்தின் மூலமாக நமக்கு என்ன உண்டாயிருக்குது, நம்முடைய ஸ்லாக்கியங்கள் பாக்கியங்கள் என்ன, இதெல்லாம் ஏன் சொல்லிகிட்டே இருக்கணும்? ஏன் சொல்லிகிட்டே இருக்கணும்னா அப்போ தான் நம்முடைய மனம் புதிதாகும். அதான் ரெண்டாவது, விசுவாச அறிக்கை நம்முடைய மனதை புதிதாக்குகிறது. இட் ரினியூஸ் அவர் மைண்ட். ரோமர் 12ஆம் அதிகாரத்துக்கு திருப்போம், 2ஆம் வசனம். நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம் ஆகுங்கள். எல்லாம் சொல்லுங்க, மனம் புதிதாகிறதுனாலே, மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். மறுரூபமாகனா மாற்றப்படுங்கள், வேறொரு மனுஷனை போல மாறுங்கள். வெறும் ரட்சிக்கப்பட்ட போதாது, ரட்சிக்கப்பட்ட பிறகு என்ன பண்ணணும், மனம் புதிதாக வேண்டும். மனம் புதிதாகனா எண்ணங்கள் புதிதாக வேணும். ஒரு மனுஷன் நினைவுகள் எப்படியோ அப்படி தான் அவன் இருப்பான்னு சொல்லியிருக்குது. எண்ணத்தை புதிதாக்கலைன்னா, வெறும் நான் ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்லி அப்புறம் எண்ணத்தை புதிதாக்கலைன்னா அந்த வாழ்க்கை ரட்சிக்கப்படாதவனுடைய வாழ்க்கை போல் அநேக நேரத்தில் இருக்கும். ஏனென்று சொன்னால் எண்ணங்களின்படி தான் நாம் இருக்க முடியும். அதனால தான் ரட்சிக்கப்பட்டவர்கள் அநேகர்கள் ரட்சிக்கப்படாதவர்கள் போல் இருக்கிறாங்க. ஏன்னா அவர்கள் எண்ணங்கள் புதிதாகவில்லை. அவங்க எண்ணத்தில் அவநம்பிக்கை, எண்ணம் விசுவாசத்தை உடையதாக இல்லை, எண்ணம் நம்பிக்கை இல்லை. எண்ணத்தில் முற்போக்கான எண்ணங்கள் கிடையாது. எண்ணம் தோல்வியின் எண்ணமாக இருக்குது, எண்ணம் வியாதியின் எண்ணமாக இருக்குது, எண்ணம் என்னால் முடியாது, எனக்கு செய்ய முடியாது, எனக்கு பலன் இல்லை அப்படிங்கிற ஒரு எண்ணமாக இருக்கிறது. விசுவாசின்ற எண்ணம் மாதிரி இல்லை, அது இது தோல்வியின் எண்ணமாக இருக்கிறது. ஆகவே அவர்களால் வெற்றி பெற முடியாமல் இருக்கிறது. ஏன்னா மனம் புதிதாகிறதுனால அவர்கள் மாற்றப்பட வேண்டும். இது ரொம்ப முக்கியம். பாருங்கள், மனம் புதிதாக வேண்டும். நிறைய பேருக்கு இந்த பழைய எண்ணங்கள் மாற வேணும். நிறைய பேருடைய எண்ணங்கள் எப்படி இருக்குதுன்னா, அவங்க நினைக்கிறாங்க தங்களுக்கு வந்திருக்கிற எல்லா பிரச்சனையும் கடவுள் தான் போட்டு இவங்களுக்கு பிரச்சனை கொடுத்துட்டு இருக்கிறாருன்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஒருத்தர் சொல்கிறார் பாருங்க, கர்த்தர் ஏதோ காரணத்தினால என்னை நொறுக்க சித்தம் கொண்டாருங்க. ஆகவே நான் சொல்லிட்டேன் கர்த்தர்கிட்ட, நொறுக்கி கொள்ளும் ஆண்டவரே. பிசாசு பார்த்தான், இந்த ஒரு ஆள் நொறுக்குன்னு இருக்கிறார், போட்டு நொறுக்க அவர். ஏன்னா அவர் நல்லா ஓப்பனாக இருக்கிறாரு. போட்டு நொறுக்க அவர் கர்த்தர் தான் நொறுக்குனாருன்னு கூடிய சீக்கிரம் கர்த்தரை சபிச்சுட்டு அந்த ஆள் சாவான், போட்டு நொறுக்கு அப்படின்னு போட்டு பிசாசு நொறுக்கிறான் பாருங்க. ஏன்னா மனது தப்பாக யோசிக்குது, அதனால் வாழ்க்கை தப்பாக போகிறது. கடவுளுடைய சித்தம் என்ன, மனம் புதிதாகணும். அதை பற்றி கர்த்தருடைய ஜெபம் என்ன சொல்லுது, எப்படி ஜெபம் பண்ணணுன்னாரு, பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுவது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியிலையும் உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக. பரலோக சித்தம் என்ன, பரலோகத்தில் என்ன சித்தம்? பரலோகத்தில் வறுமையும் பசியும் பட்டினியும் இருக்குதா? இல்லை. ஏன்னா அது கடவுளுடைய சித்தம் இல்லை. பரலோகத்தில் என்ன சித்தமோ அது இந்த பூலோகத்தில் என்னுடைய வாழ்க்கையில் நிரம்பி இருக்க வேண்டும். பரலோகத்தில் சண்டையும் சச்சரவும் யுத்தமுமா இருக்குதா? கிடையாது. பரலோகத்தில் என்ன சித்தமோ அதுதான் எனக்கும் என் குடும்பத்தில் என்னுடைய உலகத்தில் எனக்கு வேண்டும். பரலோகத்தில் வியாதியும் நோயும் இருக்கிறதா? கிடையாது. பரலோகத்தில் என்ன சித்தமோ அந்த சித்தம் தான் என்னுடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். அதனால தான் அப்படி தான் ஜெபம் பண்ண சொன்னார். அப்போ அதுதான் அறிக்கை பாருங்கள், அதுதான் விசுவாச அறிக்கை. ஆனால் மனம் புதிதாகாதவங்க எப்படி இருக்கிறாங்க, ஏதோ பிரதர் நடக்கிறது நடக்கட்டும், எது நடந்தாலும் கர்த்தர் செய்தார்னு எடுத்துக்குவோம். ஒருத்தர் சொல்கிறார், அதுக்கு இன்னொருத்தர் ஆமேன் பிரதர், என்ன நடந்தாலும் கர்த்தர் தான் செய்கிறாருன்னு எடுத்துக்குவோம் பிரதர், என்ன பண்ணுறது? கவனிச்சிருக்கீங்களா? இப்போ கிறிஸ்தவங்க பேசுகிறது பார்த்தீங்கன்னா வேடிக்கையாக இருக்கும். நம்ம என்ன பண்ணுற பிரதர், என்ன நடந்தாலும் கர்த்தர் தான் பண்ணாருன்னு எடுத்துக்க வேண்டியது தான் அப்படின்னா அதுக்கு ஒரு அல்லேலியா சொல்கிறதுக்கு ஒரு கும்பல் இருக்கும். ஆமாம் அல்லேலியான்னு போடுறது, ஆமாம் ஜாமி கும்பல்.
என்னன்னு யோசிக்கிறதே கிடையாது. என்ன நடந்தாலும் கர்த்தர் செய்கிறான்னு எடுத்துக்கிறதா? என்ன செஞ்சாலும் நடக்கட்டும், எது நடக்குமோ நடக்கட்டும். வீட்டிலேருந்து நீ கிளம்பி வந்தீங்களே, வீட்டை திறந்து போட்டு என்ன நடக்குதோ நடக்கட்டும் அப்படின்னு வந்தீங்களா? வீட்டை பூட்டிட்டு 2 தடவை ஆட்டி பார்த்துட்டு, பின்னால் சாத்தியிருக்கா, சைடில் சாத்தியிருக்கா, எல்லாம் போட்டிருக்கா, தாப்பால் போட்டியான்னு பார்த்துட்டு, உள்ள கையை விட்டு எடுக்காதபடி ஜன்னல்லாம் சாத்திட்டு தானே வந்தீங்க. கரெக்டா? ஹலோ, ஏன்னா இப்படி தான் இருக்கணும். நான் வச்சுட்டு போனபடியே வீடு இருக்கணும்னு விரும்புகிறீங்க. அப்புறம் என்ன ஆவிக்குரிய ஜீவியன்னு வந்த உடனே ஆள் மாறிடுறீங்க. எது நடக்குதோ நடக்கட்டும் பிரதர், பரவாயில்ல பிரதர், கர்த்தர் தந்தா சரி, எப்படியோ நடக்கட்டும். என்ன நடக்கணும், என்ன நடக்கணும் நீங்கள் விரும்புகிறீங்க? எதை விரும்புகிறீங்க அதை முடிவு பண்ணுங்க. கடவுளுடைய சித்தம் என்ன? இருக்கீங்களா? எத்தனை பேர் இருக்கிறீங்க? அப்போ மனம் புதிதாக வேண்டும். இயேசு பாருங்க, கரெக்டாக இருக்கார். 40 நாள் அங்கே உபவாசம் இருந்தவர் பிசாசு வந்து சோதிக்கிறான், கல்லுகளை அப்பமாக்குன்னு. பசியாக இருக்க ஆள்கிட்ட சொல்கிற வார்த்தையா அது? அவனுக்கு தெரியுது பாருங்கள், எங்கே அடித்தா வலிக்கும்னு. கரெக்டாக வந்து கல்லுகளை அப்பமாக்குன்றான். உடனே அவர் சொல்கிறார், மனுஷன் 40 மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே. வெறும் இந்த எழுதியிருக்கிறதேன்ற ஒரு வார்த்தையை சொல்லியே நரகத்தை கலங்கடிச்சார் இயேசு. 3 தடவை அதை சொன்னார். 3 தடவை சோதிக்கிறான் பாருங்க. 3 தடவையும் எழுதி. எப்போ எழுதியிருக்குது? நூற்றுக்கணக்கான வருஷங்களுக்கு முன்பதாக உபாகம் 8ஆம் அதிகாரத்தில் எழுதியிருக்குது இந்த வசனங்கள்லாம். ஒவ்வொரு சோதனையின் போதும் அவர் மறு உத்தரவு சொல்கிறார் பாருங்க அவனுக்கு. அதெல்லாம் வந்து அங்கே எழுதியிருக்குதுங்க. எந்த காலத்தில் எழுதுனது? இது நூற்றுக்கணக்கான வருஷத்துக்கு முன்னால் எழுதுனதை வச்சு எழுதி இருக்கிறதேன்றாரு. அந்த எழுதி இருக்கிறதேன்னு சொன்னா அவன் ஓடி போயிட்டான். அதுக்கு பதிலே கிடையாது அவங்ககிட்ட இருந்து. அடுத்ததுக்கு போயிடுறான். மறுபடியும் எழுதி இருக்கிறதேன்னு சொல்கிறார், அதை விட்டு ஓடிடுறான். மறுபடியும் சொல்கிறாரு எழுதி இருக்கிறதேன்னு. எழுதி இருக்கிறதேன்ற அந்த ஒரு வார்த்தையில் இருக்கிற வல்லமையை கொஞ்சம் கவனிங்க. அப்போ எழுதி இருக்கிறத கொஞ்சம் கவனிப்பீங்க. எழுதி இருக்கிறது வெறும் அந்த எழுதி இருக்கிறதுக்காக அல்ல, உங்கள் வாயிலே அது பேசப்படுவதற்காக, அது உங்களுடைய உள்ளத்தில் வருவதற்காக, விசுவாசம் உண்டாகிறதுக்காக எழுதப்பட்டிருக்கிறது. என்ன எழுதி இருக்குதோ அதை பேச வேண்டும். நான் சொல்கிறேன், நூற்றுக்கணக்கான ஆண்டுகளுக்கு பிறகு இயேசு பேசினார், பிசாசே ஓடி போனான். நான் சொல்கிறேன், இந்த 2000 வருஷத்துக்கு பிறகு இப்போவும் நீங்கள் எழுதி இருக்கிறதான்னு பேசுனீங்கன்னா அதை எதிர்த்து நிற்கக்கூடிய அவ்வளோ பெரிய பிசாசு இந்த உலகத்திலே கிடையாது. எந்த பிசாசு நிற்க? எழுதி இருக்கிறதே. சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினி கிடக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று எழுதி இருக்கிறதே. நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று எழுதி இருக்கிறதே. உன் அப்பத்தை தண்ணீரை ஆசீர்வதித்து வியாதி விலக்குவேன், ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன் என்று எழுதி இருக்கிறதே. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று எழுதி இருக்கிறதே. எழுதி இருக்கிறதுன்னு சொன்னீங்கன்னா அதை எதிர்த்து நிற்கக்கூடிய சத்துரு இந்த உலகத்திலே கிடையாது. இங்கே தான் பாருங்க, நிறைய பிரசங்கர் கூட விட்டுட்டாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே எழுதியிருக்கிறத பற்றி ஒன்றும் சொல்லல. பிளேட்டோ இப்படி சொன்னார், அரிஸ்டாட்டில் இப்படி சொன்னார், சாக்ரட்டிஸ் இப்படி சொன்னார். அங்கே எப்படி எழுதியிருக்குது, இங்கே எப்படி எழுதியிருக்குது? அங்கே எழுதியிருக்கிறது, இங்கே எழுதியிருக்கிறத எடுத்து ஒரு வார்த்தை சொன்னால் அதிகாரப்பூர்வமாக இங்கே கர்த்தர் சொல்லியிருக்கிறார். எழுதியிருக்கிற ஒரு வார்த்தையை எடுத்தீங்கன்னா நரகத்தையே கலங்கடிக்க முடியும் உங்களால். அவ்வளோ வல்லமை இங்கே இருக்கிறது. நல்லா பாருங்கள், இந்த காலத்தில் அந்த மாதிரி பிரசங்கம் தான் இல்லாமல் போச்சு. அதனால தான் இங்கே கிறிஸ்தவ ஆட்டம் கண்டுடுச்சு. ஹலோ, ரொம்ப அமைதியாக இருக்கிறீங்க. இவங்க ஆட்டு விற்கிறதுக்கு பதிலாக இப்போ ஆட்டு விற்கப்படுகிறார்கள். ஏன்னு சொன்னால் இந்த மாதிரி பிரசங்கத்தை விட்டுட்டோம். நம்ம எழுதியிருக்கிறதேன்றது பிரசங்கம் பண்ண விட்டோம். எழுதியிருக்குது பிரதர், அது இருந்தால் கூட அது எழுதி 4000 வருஷம் ஆகுது பிரதர், அது நமக்கு பொருந்துமா? அதுக்கு நமக்கு பொருந்துமான்றதுக்கு 1008 டிஸ்கஷன். எல்லாத்துலேயும் 1000 கேள்வி. இவங்க கேள்வியெல்லாம் சந்தேகப்பட்டு அதை கேள்வியாக கேட்டு. அன்றைக்கி ஒரு கிறிஸ்தவ சேனல் ஒரு டிவி பார்த்துட்டு நம்ம ஒரு டாக்குமெண்ட்ரி காமிக்கிறாங்க. பைபிளில் இருக்கிற ஒரு இதையும் எடுத்து அதுக்கு இந்த ப்ரொஃபஸருங்கள்லாம் என்ன ஆட்சேபனை தெரிவிக்கிறாங்க. இது நடந்திருக்காது, இது நடக்கவே முடியாதாக்கும், இது ஆகவே ஆகாதாக்கும், இது ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை ஆகும்னு சொல்கிறாங்க. இன்னொரு ப்ரொஃபஸர் சொல்கிறார் இது ஆகும், எப்படி ஆகும்னு நான் சொல்கிறேன் அப்படிங்கிறாரு. இதெல்லாம் கிளியர் பண்ணி வர்றதுக்குள்ளே ஆள் அவ்வளோதான். இது தனியாக படிச்சுட்டு இருக்க வேண்டியதான். அப்படியே நான் நேராக இதுக்கு போயிடுறது. எழுதியிருக்குதா சந்தோஷம், அவ்வளோதான். கேள்வியே கிடையாது எனக்கு. எழுதியிருந்தால் நான் எடுத்துக்கிறேன். கர்த்தர் சொல்லியிருக்காரா? கர்த்தர் சொல்லியிருந்தால் அது அப்படி தான், அதை நான் விசுவாசிக்கிறேன்.
அதை அதிகாரப்பூர்வமாக நான் பிரசங்கிக்கிறேன். அவருக்கு அது வேலை செஞ்சது எனக்கு ஏன் வேலை செய்யாது, உங்களுக்கு ஏன் வேலை செய்யாது? அவர் எழுதியிருக்கதே என்ன, பிசாசே ஓடி போயிட்டான். நீங்கள் எழுதியிருக்கதேன்னு சொன்னால் அவங்க ஓட மாட்டானா உங்கள்கிட்ட? அதுதான் என்னுடைய கேள்வி. சிம்பிளாக முடிஞ்சு போச்சு விஷயம். அவர்கிட்ட ஓடினான்னா உங்கள்கிட்டையும் ஓடுவான். அவர் இயேசுங்க அதனால் ஓடினா கிடையாது, அப்படி சொல்லப்படவில்லை. அவர் ஒரு மனிதனாக நின்று தான் அங்கே செயல்படுறாரு. இயேசுன்றதுனால அவன் ஓடல, தேவகுமாரன்றதுனால ஓடல, எழுதியிருக்கதுன்னு சொன்னதுனால தான் ஓடினான். அப்போ அதை நீங்களும் செய்யலாம். நீங்கள் ஒன்றும் தேவகுமாரனாக இருக்க வேண்டியதில்லை. எழுதியிருக்குதுன்னு சொன்னால் போதும், அவன் ஓடி போயிடுவான். இருக்கீங்களா? ஒரே வார்த்தை எழுதியிருக்குதுன்னு வச்சு ஆட்டுன்னு ஆட்டிட்டார் அவனை. ஆனால் அங்கே தான் இப்போ கோட்டை விட்டாங்க இவங்க. சரி, மூன்றாவது, விசுவாச அறிக்கை அல்லது தேவனுடைய வார்த்தை அறிக்கை செய்வது இருதயத்தை மாற்றுகிறது. திருப்பவும் நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். மனதின் யோசனைகள் மனுஷனுடையது, நாவின் பிரதியுத்தரம் கர்த்தரால் வரும். இங்கிலீஷில் வாசிக்கிறேங்க, அவனிங்க ரொம்ப அருமையாக வந்திருக்கு, ரொம்ப தெளிவாக வந்திருக்கு. இங்கிலீஷ் தமிழில் கொஞ்சம் குழப்படியாக இருக்குது. The preparations of the heart in man and the answer of the Lord is from the Lord. எவ்வளோ வித்தியாசமாக வந்திருக்கு பாருங்க. The preparations of the heart in man, அதாவது மனுஷனுடைய இருதயத்தின் ஆயத்தங்களும் நாவின் பிரதியுத்தரமும் கர்த்தரால் அப்படிதான் வந்திருக்குது. தமிழில் கொஞ்சம் டிரான்ஸ்லேஷனில் கொஞ்சம் போட்டு இது பண்ணியிருக்காங்க. The preparations of the heart in man and the answer of the tongue is from the Lord. மனிதனுடைய இருதயத்தின் ஆயத்தங்களும் அவனுடைய நாவின் பிரதியுத்தரமும் கர்த்தரால் வரும். அதாவது இருதயத்தை கர்த்தர் ஆயத்தப்படுத்துகிறாராம். இருதயத்தை ஆயத்தப்படுத்தி அந்த இருதயத்தை நிறைவினால் மனுஷன் வாயில் பேசுகிறான். அப்போ இருதயத்திலையும் வாயிலையும் கர்த்தர் கிரியை செய்கிறார். கர்த்தர் அப்படி உண்டாக்கிட்டார் பாருங்க. இருதயத்திலும் வாயிலையும் அதை உபயோகப்படுத்தி தான் கர்த்தர் கிரியை செய்கிறார். அதான் ஒன்று நடப்பிக்கணுமா, கர்த்தர் என்ன பண்ணுறாரு, இருதயத்தை ஆயத்தப்படுத்துகிறாராம். இங்கே எதுக்கு வந்திருக்கிறீங்க நீங்கள்? கர்த்தர் நான் சொல்கிறேன் உங்கள் இருதயத்தை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். இருதயங்களை ஆயத்தப்படுத்துகிறார். எதுக்கு ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார்? பெரிய வெற்றிக்காக ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். நீங்கள் முன்னேறி செல்லும்படியாக ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். உங்களுடைய இருதயங்களை பக்குவப்படுத்தி கொண்டிருக்கிறார். இருதயத்தில் வேலை நடந்துகிட்டு இருக்கிறது. ஏன்னா இந்த இருதயத்தில் ஆயத்தம்ங்கிறது கர்த்தரால் வருகிறது. நாவின் பிரதியுத்தரமும் கர்த்தரால் வருகிறது. இருதயத்தை சரி பண்ணிட்டா அவருக்கு தெரியும், நாவை சரி பண்ணிடலாம். ஏன்னா இருதயத்தின் நிறைவினால் தான் வாய் பேசும். அப்போ கர்த்தர் என்ன பண்ணுறாரு, இருதயத்தில் வேலை செய்கிறாரு, இருதயத்தை சரி பண்ணுறாரு, இருதயத்தை ஆயத்தப்படுத்துகிறார். எதுக்கு ஆயத்தப்படுத்துகிறார்? சுகமடைவதற்கு ஆயத்தப்படுத்துகிறார், வெற்றி அடைவதற்கு ஆயத்தப்படுத்துகிறார், ஜெயிப்பதற்கு ஆயத்தப்படுத்துகிறார், முன்னேறி செல்வதற்கு ஆயத்தப்படுத்துகிறார். இன்றைக்கு இருதயங்கள் ஆயத்தப்படுத்த வேண்டியதாக இருக்கிறது, பக்குவப்படுத்த வேண்டியதாக இருக்கிறது. நிறைய இருதயங்கள் தோல்விக்கென்று ஆயத்தப்படுத்த ஆயிடுச்சு. தோல்வியை நோக்கி போகக்கூடிய இருதயங்களாக இருக்குது. வாழ்க்கையில் ஏமாற்றங்களை சந்திச்சிருக்கிறாங்க, வாழ்க்கையில் பிரச்சனைகளை சந்திச்சிருக்கிறாங்க, பல வெறுப்புகள் உள்ளத்தில் குடிகொண்டிருக்கிறது, பல கசப்புகள் குடிகொண்டிருக்கிறது. இதையே வச்சு அசை போட்டுக்கிட்டு இருக்காங்க, இதையே பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, இதையே நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. தோல்வியை நோக்கி போய் கொண்டிருக்கிறார்கள். பிசாசு அநேகருடைய இருதயங்களை அப்படிப்பட்ட தோல்விக்கு நேராக, வறுமைக்கு நேராக, இழப்புக்கு நேராக, வீழ்ச்சிக்கு நேராக ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறான். இருதயத்தில் அப்படி அவநம்பிக்கையை வச்சு, வாயில் அதை பேச வச்சு, வாழ்க்கையை ஒன்றுமில்லாமலாக்க வேலை செய்து கொண்டிருக்கிறான். ஆனால் ரட்சிக்கப்பட்ட உங்களுக்கு சொல்லுகிறேன், ஏன் ஆலயத்துக்கு வர்றோம்? கர்த்தர் இருதயத்தை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். மாபெரும் வெற்றியை நீங்கள் காணும்படியாக, ஜெயத்தை அடையும்படியாக, உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் மேற்கொள்ளும்படியாக, முன்னேறி செல்லும்படியாக, உங்களுக்கான ஒரு நல்ல எதிர்காலத்தை நீங்கள் உருவாக்கும்படியாக, தேவனுடைய சித்தத்தையும் நோக்கத்தையும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் செய்து முடிக்கும்படியாக, நிறைவேற்றும்படியாக இருதயத்தை ஆயத்தப்படுத்துகிறார். அதுதான் இது ரொம்ப முக்கியமான ஒரு நேரம் பாருங்க. இது நான் ஒரு லேசாக நினைக்கிறது இல்லை, இது எனக்கு விளையாட்டு இல்லை, இது ரொம்ப முக்கியமான ஒரு வேலை. அதனால தான் தவறாமல் இங்கே இருக்கிறோம், தவறாமல் இதை ஒழுங்காக செய்கிறோம். ஏன்? இருதயத்தை ஆயத்தப்படுத்துகிற வேலை. இருதயத்தை ஆயத்தப்படுத்திட்டா வாய் சரியாக வேலை செய்யும். வாய் சரியாக வேலை செஞ்சால், இது ரெண்டும் சரியாக வேலை செஞ்சால் வாழ்க்கை சரியாக வேலை செய்யும். எத்தனை பேர் இருக்கிறீங்க? அதுதான் இங்கே நடக்குது. அப்போ இருதயத்தின் ஆயத்தங்களும் அப்படியே எழுதி வச்சுக்கலாம் நீங்கள். இருதயத்தின் ஆயத்தங்களும் நாவின் பிரதியுத்தரமும் கர்த்தரால் வரும். இன்னொரு வசனம் எடுக்கிறேன் பாருங்க. அதனால தான் சொல்லியிருக்குது நீதிமொழிகள் 4:24 என்ன சொல்லியிருக்குது? உன் இருதயத்தை எல்லா காவலோடும் காத்துக்கொள், ஏன்னா அது நின்று ஜீவ ஊற்று புறப்படும். என்ன நடக்க போகுது உங்களுக்கு வாழ்க்கையிலங்கிறது இருதயத்தில்தான் உண்டாடு. இருதயத்தில் என்ன மாதிரி வார்த்தைகளை வைக்கிறீங்க, எப்படிப்பட்ட நம்பிக்கையை வைக்கிறீங்க, உள்ளத்தில் என்ன நினைக்கிறீங்க, அது ரொம்ப முக்கியம் பாருங்க. எப்படி இருதயத்தில் வைக்கிறீங்க காரியங்களை,
அறிக்கையின் மூலமாக, அதை பேசுவதன் மூலமாக, நாவை உபயோகப்படுத்துறது மூலமாக தான் இருதயத்துக்குள்ள வசனத்தை என்ன பண்ணுறீங்க? விதைக்கிறீர்கள். இருதயத்தில் வைக்கிறது எப்படி? அறிக்கையின் மூலமாக தான் உள்ளே வைக்கிறோம். இருதயம் நிறைஞ்ச பிறகு அறிக்கையின் மூலமாக அது வெளியே வர்றது. உள்ளே போகிறதும் அறிக்கையின் மூலமாக தான் போகுது, வெளியே வர்றதும் அறிக்கையின் மூலமாக தான். அறிக்கை செஞ்சு தான் உள்ளே வைக்கிறோம், அறிக்கை செய்யும் போது தான் வெளியே வருகிறது. அப்படி உண்டாக்கிட்டார் கர்த்தர். பாருங்க, 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். மனுஷனுடைய இருதயம் அவனுடைய வழியை யோசிக்கும், அவனுடைய நடைகளை உறுதிப்படுத்துகிறவரோ கர்த்தர். இங்கிலீஷில் வாசிக்கிறேன். A man's heart deviseth his way, but the Lord directeth his steps. மனுஷனுடைய இருதயம் அவனுடைய வழியை யோசிக்கும், அவனுடைய நடைகளை உறுதிப்படுத்துகிறவரோ கர்த்தர். இப்போ பாருங்க, இருதயம் தான் என்ன பண்ணுகிறது? தீர்மானிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. இருதயத்தின் டிசிஷன்ஸ் எல்லாம் எங்கேருந்து உண்டாகிறது? இருதயத்திலிருந்து உண்டாகிறது. உங்களுடைய இருதயத்தில் என்ன தீர்மானம் இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுடைய தீர்மானங்களை நீங்கள் எடுப்பீர்கள். கர்த்தர் அடிக்கிறார், கர்த்தர் உதைக்கிறாரு, கர்த்தர் நொறுக்கிறாரு அப்படின்னா தீர்மானம் எப்படி எடுத்துருவீங்க? சரி, உதவியும் கத்தாவே, ஒரு நொறுக்கும் கத்தாவே அப்படின்னு எடுத்துருவீங்க. அப்படி தான் எடுக்கப்படுகிறது. ஆனால் கர்த்தர் உங்களை எப்படி டிசைன் பண்ணியிருக்காரு, எப்படி உண்டாக்கி இருக்கிறாருன்னு சொன்னால், உங்களுடைய இருதயத்தில், உங்களுடைய வாயில் கர்த்தருடைய வார்த்தையை வைத்து, இருதயத்திலும் வாயிலையும் கர்த்தருடைய வார்த்தையை வைத்து, நீங்கள் எல்லா சூழ்நிலைகளிலும் நீங்கள் அந்த சூழ்நிலைகளுக்கு மேலாக ஜெயிக்க வேணும் என்கிற விதத்தில் தான் இந்த ஹோல் சிஸ்டமையே, கர்த்தருடைய சிஸ்டமையே, எக்கானமியே உண்டாக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய சிஸ்டம் எப்படி? விசுவாசம் கேள்வினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினால் வரும். எல்லாருமே விசுவாசத்தினால ஜெயிக்கலாம். இந்த உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் இந்த விசுவாசம். இது யாருக்கு கிடைக்கும் விசுவாசம்? யாருக்கோ ஒருத்தர் கிடைக்கும், சிலர் கிடைக்காதா? அப்படி பண்ணல கர்த்தர். சுலபமாக்கிட்டார், எல்லாருக்கும் கிடைக்கிற மாதிரி வச்சுட்டார். யாருக்கு வேணுமோ அவங்க எடுத்துக்கலாம். ஏன்னா எப்படி வருது விசுவாசம்? கேள்வினால, கேள்வி தேவனுடைய வசனத்தினால். அதாவது வசனத்தை நான் கேள்விப்பட்ட வெளிப்பாடை பெற்று, அந்த கேள்விப்பட்ட வசனத்தை நான் வாயினால் பேசும்போது என்ன ஆகுது? எனக்குள்ள அப்போ எனக்கு விசுவாசம் வேணுமா? நான் வர வச்சுக்கலாம். எனக்கு முடியாதுன்னு ஒரு இது கிடையாது. எனக்கு விசுவாசம் வர முடியாதுன்ற ஒரு காரணத்தை நான் சொல்லவே முடியாது. இங்கே இருக்கிற சிறியவர் பெரியவர் யாராக இருந்தாலும், ஏழை பணக்காரர், படித்தவங்க படிக்காதவங்க, யார் வேணும் என்றாலும் விசுவாசம் உங்களுக்கு தேவையா? உங்களுடைய பிரச்சனைகளை ஜெயிக்க விசுவாசம் தேவையா? நீங்கள் வர வைத்து கொள்ளலாம் விசுவாசத்தை. நீங்கள் நினச்சா வர வச்சுக்கொள்ளலாம் விசுவாசத்தை. எப்படின்னா, வசனத்தை எடுத்து வாயினால் பேசுனீங்கன்னா உங்களுக்குள்ள விசுவாசம் வரும். பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா, எந்த அளவுக்கு பேசுகிறீங்களோ அந்த அளவுக்கு விசுவாசம் உங்களுக்குள்ள வந்துடும். நல்லா சாப்பிட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்ல சக்தி உண்டாகிறது போல, இந்த வசனத்தை நல்லா பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்லது ஆவிக்குரிய சக்தி உங்களுக்குள்ள எல்லாவற்றையும் ஜெயிக்கும்படியாக உண்டாகும். இருக்கீங்களா? அதுக்காக நான் கர்த்தரா ஒரு நாளும் கோடானு கோடி தடவை சோதரிக்கிறேன் இப்படி பண்ணிட்டதுனால. ஏன்னா எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு. அவர் பெரிய விசுவாச வீரருங்க, அவருக்கு மட்டும்தான் அதெல்லாம். எனக்கும் நடக்கும். நான் இன்னையிலேருந்து ஆரம்பிச்சிடலாம். நான் எடுத்து வாயில் பேசினேன்னா, பேசிக்கிட்டே இருந்தேன்னா நான் அப்படி ஆகிடுவேன். ஆமென். ஏன் நமக்கெல்லாம் எங்கே வரப்போகுது பிரதர்? நான் சாதாரண ஒரு சகோதரன், நான் ஒன்றும் கிடையாது. இல்லை, இப்போ ஒரு சாதாரணமாக இருக்கலாம். ஆனால் நான் எடுத்து வசனத்தை எடுத்து கர்த்தர் என்ன சொல்கிறாருன்றதை பேசிக்கிட்டே இருந்தேன்னா நானும் அப்படி ஆயிடலாம். நான் நம்பிக்கை இல்லாமல் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நான் கீழே கிடக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நான் யாரையும் நம்பி இருக்க வேண்டியது கிடையாது. கிடைக்குமா கிடைக்காதான்னு தவிச்சிட்டு இருக்க வேண்டியது கிடையாது. நானும் வாக்கு தத்தங்களை எடுத்து நான் பேச ஆரம்பித்தேன்னா எனக்கும் அது வாய்க்கும். ஏன்னா எனக்கும் விசுவாசம் வந்துடும். சம வாய்ப்புகளை கொடுக்குறார் எல்லாருக்கும் தேவன். ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி. சரி, 23ஆம் வசனம், 16ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். 9ஆம் வசனம் சொல்லுது, ஒரு மனுஷனுடைய வழிகளை அவன் இருதயத்தில் தீர்மானிக்கிறான். பாருங்க, இதில் இருதயம் ரொம்ப முக்கியம். அவன் தீர்மானிக்கிறான், கர்த்தர் அவனை நடத்துகிறார். சரி, 23ஆம் வசனத்தை வாசிப்போம். 16:23. ஞானியின் இருதயம் அவன் வாய்க்கு அறிவை ஊட்டும், அவன் உதடுகளுக்கு அது மேன்மேலும் கல்வியை கொடுக்கும். ஆங்கிலத்தில் வாசிக்கிறேன். The heart of the wise teaches his mouth and addeth learning to his lips. எல்லாமே இப்படி தான் வேலை செய்து பாருங்க. இருதயம் மாற்றப்பட்டு அப்புறம் வாய் மாறி அப்புறம் தான் வாழ்க்கை மாறுது. இருதயத்தில் ஞானம் உண்டாகி வாயில் ஞானத்தை பேசி அப்படி தான் நல்ல வாழ்க்கை உண்டாகிறது. அப்போ இருதயம் மாற்றப்பட வேணும். அப்போ நான் அறிக்கை செய்யும்போது, வாயை திறந்து கர்த்தருடைய வார்த்தை பேசும்போது என் இருதயத்துக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் ஏற்படுகிறது. நம்பிக்கை இல்லாத இருதயமாக, பயந்து கொண்டிருந்த இருதயமாக, சந்தேகத்து கொண்டிருந்த இருதயமாக இருந்த இருதயம் இப்போ என்ன பண்ணுகிறது? விசுவாசிக்கிற இருதயமாக மாறிடுது. ஒரு காரியத்தை நீங்கள் விசுவாசிக்கவே இல்லைன்னா கூட நீங்கள் அதை பேச ஆரம்பிங்க, பேசுறது விசுவாசிக்க ஆரம்பிச்சிடுவீங்க. விளங்குதா?
இப்போ விசுவாசிக்காம இருக்கலாம், ஆனால் நீங்கள் எதை பேசுறீங்களோ அதை விசுவாசிக்க ஆரம்பிச்சிருங்க. பேசிக்கிட்டே இருங்க, விசுவாசிக்க ஆரம்பிச்சிருவீங்க. இருதயம் மாறிடும். இருதயம் மாறணும்னா வாய் மாறிடும், வாய் மாறணும்னா வாழ்க்கை மாறிடும். இவ்வளோதான். கர்த்தர் இப்படி தான் உண்டாக்கி விட்டார். அப்போ அதுக்கு தான் அறிக்கை. எதுக்கு நான் அறிக்கை செய்கிறேன்? இருதயத்தை மாற்றுறதுக்காக நான் அறிக்கை செய்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய இருதயத்தை மாற்றுறதுக்காக நான் அறிக்கை செய்து கொண்டிருக்கேன். 15ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை பாருங்கள். மனுஷனுக்கு தன் வாய்மொழியினால் மகிழ்ச்சி உண்டாகும். மகிழ்ச்சி எங்கன்னு தேடிட்டு இருக்காங்க நிறைய பேர். எப்படி வருதுன்னு சொல்லிட்டாரு. வாயை திறந்தால் மகிழ்ச்சி வரும்ன்றார். இப்போ வாயை திறந்தா வரணும்னா இருதயத்தில் முதல்ல வார்த்தையை போடணும், அப்புறம் அது வாயில் வரணும், அப்புறம் தான் மகிழ்ச்சி உண்டாக்கலாம். நாமளே மகிழ்ச்சியை உண்டாக்கலாம். சரி, அப்போ இருதயத்தை மாற்ற முடியுமா? எத்தனை பேர் சொல்லுங்க இருதயத்தை மாற்ற முடியுமான்னு? இருதயத்தை மாற்றலாம். எப்படி மாற்றலாம்? வசனத்தை எடுத்து அதை பேசிக்கிட்டே இருக்கணும். இருதயம் பயப்படுது, வியாதியை பற்றி பயப்படுது, நோயை பற்றி பயப்படுது, பணம் இல்லைன்ற பிரச்சனையை பற்றி பயப்படுது, சந்தேகமாக இருக்குது, கலங்குது. இந்த இருதயத்தை எப்படி மாற்றுறது? அப்படியே கலங்கிக்கிட்டே இருக்கக்கூடாது. என்ன பண்ணணும்? இருதயத்தை எடுத்து பொருளாதாரத்தை பற்றி, நோய்களை பற்றி, அது குணமாகிறத பற்றி, பொருளாதார மேம்பாட்டை பற்றி என்ன வசனம்லாம் சொல்லுதுன்னு எடுத்து அதை தினந்தோறும் இதே வேலையாக உட்காந்து வசனத்தை சொல்லிக்கிட்டே இருக்கணும். அந்த இருதயத்தில் போட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ இருதயம் மாறிடும். இருதயம் மாறணும், வாய் மாறிடும். வாய் மாறணும்னு வாழ்க்கை மாறிவிடும். இருதயத்தை மாற்றலாம். இருதயத்தை நீங்கள் மாற்றலாம். கர்த்தர் அப்படி வச்சுட்டாரு. பெரும் மாற்றத்தை இருதயத்தில் கொண்டு வரலாம். விசுவாசிக்கிற இருதயம் அதை மாற்றிடலாம்.